இப்ப அவருக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அது அவர் முன்னாடியே கணிச்சனாலதான் இப்ப அவர் எங்க போனாலுமே இந்த கருப்பு கலர் கோட்டு போறது இல்ல கருப்பு கலர்ல பொட்டு வச்சுட்டு போறாங்களே, அத ஜோதிட ரீதியா தான் பார்த்து அவர் இதெல்லாம் பண்றாரு நம்ம எடுத்துக்கலாமா? இருக்கலாம், கண்டிப்பா இருக்கலாம். அதனாலதான் ஒரு லோக்கல்ல வந்து விளம்பரம் பண்றது, பேனர் ஓட்டுறது, குடி பிடிக்கிறதுக்குலாம் ஆளு ரெடி பண்றதுக்கு டைம் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து சொன்னோம். ஆனா இவங்க நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாம, ஏன்னா அவருக்கு நம்பிக்கை அதிகமா இருக்கிறதுனாலதான் இப்ப அவ்வளவு ஈஸியா, அப்ப நான் என்ன டவுன் இருக்கணும், நான் உயர்வான இடத்துக்கு வரேன்டான்னு சொல்லிட்டு நீ எதை உயர்வான நினைக்கிறேன் அதை நான் போட்டுக்கிறேன். அப்ப அதனாலதான் பாரதியார் என்ன செஞ்சாரு, எல்லாருக்கும் பூணூல் போட்டு விட்டாரு. பூணூல் தானே உனக்கு ஒரு உயர்வு. கிறிஸ்தவத்துல இந்த மேஜிக் அப்படிங்கறதோ இல்ல வசிய மருந்துகள் மேலேயோ யாருக்கும் அவ்வளவு நம்பிக்கை. ஆனா அவரே கருப்பு போட்டு அரகஜா வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்காரு. அது அரகஜா வைக்கிறது வந்து அண்ணாமலை ஜாதகம், எடப்பாடி ஜாதகம், உதயநிதி ஜாதகம், விஜய் ஜாதகம் எல்லாமே. ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இயங்குவார், அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. அண்ணாமலை அடுத்து கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். BVR கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. ஓகே சார், இப்ப நம்ம அடுத்த தலைவர் வந்துட்டு டிவிகே தலைவர் விஜய் அவங்க கிட்ட போயிடலாம். இப்ப விஜய் அவங்க கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கட்சி ஆரம்பிச்சு ஜெயிப்பாங்கன்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதே கிடையாது. ஆனா ஜாதகத்துல அவர் ஜெயிப்பாருன்றத முன்னாடியே அவங்க கணிச்சிருக்க முடியுமா? இப்ப இவர் ஜாதகத்தை இந்த எலெக்ஷனுக்குலாம் முன்னால நிறைய சேனல் என்கிட்ட கேட்டாங்க. 3 ஜாதகம் கேட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின், விஜய் ஜாதகம். இதுல யார் ஜெயிப்பாங்கன்றப்ப நம்ம இவர் விளையாட்டுல சேர்த்துக்கல. ஓகேங்களா? இவர் ஜாதகத்தை விட்டுருங்க, அதை அடுத்த வருஷம் பார்ப்போம். இந்த வருஷம் இவங்க லோக்கல் பூத் எலெக்ஷன் கமிட்டி, பூத் ஏஜென்ட், ஒரு லோக்கல்ல வந்து விளம்பரம் பண்றதுக்கு, பேனர் ஓட்டுறதுக்கு, குடி பிடிக்கிறதுக்குலாம் ஆளு ரெடி பண்றதுக்கு டைம் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து சொன்னோம். ஆனா இவங்க நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாம, ஏன்னா எந்த கட்சியும் எதிர்பார்க்கல, அவரே எதிர்பார்க்கல. அவர் எதிர்பார்த்து கரெக்டா செஞ்சாருன்னு நினைச்சிருப்பா. பெரம்பூர்ல நின்று இருப்பாரு. அவர் திருச்சியில கொண்டு போய் நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டுமே வந்து திருச்சி ஆல்ரெடி இருந்த ஒரு யுனிகோ அப்படிங்கிறவர் வந்து திமுக கிறிஸ்தவர்களை கட்டமைச்ச ஒரு பெரிய தலைவர். ஏன்னா அவருடைய பர்சனலா அவர் வந்து தமிழ்நாடுல இருக்கக்கூடிய எல்லா கிறிஸ்தவர்களையும், நான் சொல்றது பாலிட்டிக்கல் இல்லாம நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இல்லைங்களா, பெரிய பெரிய கார் நிறுவனங்கள், இண்டஸ்ட்ரீஸ், இதுக்குள்ள எல்லாம் வந்து பாலிட்டிக்கை கொண்டு போறாங்க. அவர் வந்து எங்கெல்லாம் வந்து கிறிஸ்டியானிசம் இருக்கோ அங்கெல்லாம் கொண்டு போய் அந்த கிறிஸ்டியானிசத்தை வளர்த்து இங்க சென்னையில இருந்து ஆரம்பிச்சு தமிழ்நாடுக்குள்ள ஒரு பெரிய கட்டமைப்பு உருவாங்க. அவர் போய் அங்க திருச்சியில நிக்கிறாருன்னா அங்க என்ன காரணம்னா அங்க அவங்க அந்த கிறிஸ்டியானிட்டியினுடைய அந்த ஓட்டு இருக்கு. அப்ப இங்கேயும் பெரம்பூர்லயும் வந்து இந்த பக்காவா ஸ்கெட்ச் போட்டு நிக்கிறது காரணம் அந்த கிறிஸ்டியன் ஓட்டை அவர் வாங்கிடலாம். அப்ப இவர் ஜெயிக்கிறதா இருக்கலாம்ல, ஜாதகம் நல்லா இருந்தா. அப்புறம் இதுக்கு 2 இருக்குன்னா அவருக்குமே நம்பிக்கை இல்லை. ஏதோ அவர் போட்டிருக்காரு, திடீர்னு காலைல எந்திரிச்சு பார்த்தோமே பெரிய பேரதிர்ச்சி ஆன மாதிரி எல்லாத்துக்கும் அவருக்கும் பெருசா ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணுமே தவிர, அப்ப இவர் ஜாதகம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம எதை பேஸ் பண்ணி தள்ளி விட்டோம்னா, இவருடைய ஜாதகம் இப்போதைக்கு வேணாம், முன்னால 2 பெரிய ஆளுங்க இருக்கிறாங்க, அவங்கள பார்ப்போம்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அப்ப இவர் கண்டுக்கல. ஆனால் இவருடைய ஜாதகத்துல எப்படி நம்ம அண்ணாமலை ஜாதகத்துல பார்த்தோமோ அதே மாதிரி அமைப்புகள் இவருக்கு இருக்கு. என்னன்னா இவருக்கு சூரியன் வந்து டைரக்டா பவர் ஆகும். ஆனா சூரியன் சனி சேர்ந்தது, அவ இன்னும் கொஞ்சம் பவர். அதோட சேர்த்து புதன் வக்ரம் சேர்ந்தது, இன்னும் கொஞ்சம் பவர். ஆனால் வக்ரமான புதன் இவருடைய இந்த நிலைத்தன்மையை குறைக்கலாம். அதனாலதான் அவர் என்ன பண்ணாருன்னா வேலையை விட்டு வந்தார். எப்படி அண்ணாமலை ஜாதகத்துல சனியுடன் சேர்ந்த செவ்வாய் வக்ரமோ, சூரியன் வந்து புதன் 0ல இருந்து சேர்ந்துச்சோ, அது மாதிரி இவருக்கு சூரியன் சனி 2 சேர்ந்து அதோட சேர்ந்த புதன் வக்ரம் 2 கெடுத்துருக்கு. அப்ப ஒரு பெரிய பீக்ல இருந்த ஒரு மீடியாவை விட்டுட்டு, இந்த சினி ஃபீல்ட விட்டு வெளியே வராரு, வந்துட்டு இங்க போறாரு. இவர் இங்கேயுமே கொஞ்சம் ஆசிலேஷன் எல்லாம் மாட்டிக்குவாரு. இவரால் முடிவெடுக்க முடியாம மாட்டிக்குவாரு. இது ஒருவேளை ஆட்சியில ஏதாச்சும் ஒரு இடையூறுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல ஏதாச்சும் ஒரு பெரிய பிரச்சனை சந்திப்பாரு. இதே மாதிரி ஜாதக அமைப்பு ஜெயலலிதா இருக்கு. அப்ப ஜெயலலிதா பாத்தீங்கன்னா 2-3 தடவை ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அப்ப போகும்பொழுது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா பன்னீர்செல்வம் OPS வந்து உட்கார வச்சுட்டு போனாங்க. அப்ப அவங்களுடைய ஆட்சி கலைக்கப்பட்டது போலதான், அதாவது அவங்களுடைய கட்சி ஆட்சி கலைக்கப்படல, அவங்களுடைய பர்சனலாக அவங்களுடைய தலைமை வந்து வித்ட்ரால் பண்ணப்பட்டது மாதிரி இவருக்கும் ஏதாவது ஒரு இடையூறுகள் ஏதாச்சும் ஒண்ணு இடையில வரலாம். அப்ப அப்படிதான் பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப இவர் அந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திப்பார். அப்ப இந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கிறப்ப இதுலயும் ஒரு இடையூறுகள் வரலாம். இந்த இடையூறுகள் செப்டம்பர் அக்டோபருக்குள்ள ஒண்ணு வரலாம். அதை விட்டுட்டா 2027 பாதிக்கு மேல ஒரு வருஷத்துக்கு இவருக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லாம அந்த இடத்துல இவருக்கு ஒரு இடையூறு வரலாம். அப்ப ஏன் வரலாம்னா இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு. அப்ப அவராலே ஒரு ஸ்டேபிளா நடத்த முடியும். எம்ஜிஆருக்கு இதே மாதிரி ஜாதகம் அமைப்பு தான். எம்ஜிஆருமே வந்து ஒரு முறை ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கு அவருடைய ஆட்சி. அப்ப இதுல ஏதோ ஒரு தன்மைகள் ஏற்படலாம்ன்றப்ப இந்த ஜாதகத்துல ஏதோ ஒரு நிலைத்தன்மையற்ற குழப்பங்கள் வரலாம். அது வந்து இவருடைய தன்மையினால இருக்கலாம். ஏன்னா இவர் இப்ப என்ன பாத்தீங்கன்னா இவர் ஒரு முடிவு ஒரு குழப்பத்திலே இருக்கிறாரு.
அவரு என்ன சொல்றாங்கன்னா அவர் ரொம்ப நாலேஜ் ஆனவர், எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுவாரு, சாதாரணமா பேச மாட்டாரு, அது தனி. ஆனா இப்ப ஒரு தலைமையில இருக்கிறவங்க திடீர்னு மக்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாங்க, அந்த மக்கள் எதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா தன்னுடைய ஏதோ ஒரு தன்மை வெளிப்பட்டுன்றப்ப அவர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏதோ ஒரு பிளாக் மேஜிக்ன்ற மாதிரி எல்லாம் கொஞ்சம் சில வேலைகள் செய்யறப்ப அவருக்கு யாருமே பிளாக் மேஜிக் பண்றவங்க, இந்த வசியம் சம்பந்தமான விஷயங்களுக்கு போறவங்க தன்னம்பிக்கை கம்மியானவங்க தான் போவாங்க. சொல்றது புரிஞ்சுட்டீங்களா? அப்ப அவருடைய செயல்பாடுகள்ல அந்த மாதிரி இருக்கப்ப அவருக்கு கொஞ்சம் தன்னம்பிக்கை குறைய ஆரம்பிச்சிருக்கு. அப்ப ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகலாம் அப்படிங்கிறப்ப இவர் அங்க சுத்தி இருக்கவங்களுடைய பிரச்சனை ஒண்ணு. இவர் யாரெல்லாம் எலெக்ஷன்ல போட்டாரோ அவங்க எல்லாம் யாருன்னே அவருக்கு கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் பேர் வந்து விஜயோடைய ரசிகர்கள், நிறைய பேர் வந்து வேற வேற கட்சியிலிருந்து உள்ள வந்தாங்க. இவங்க என்ன முடிவு எடுப்பாங்க, இவங்களுக்கு என்ன ஐடியாலஜி இருக்கு, என்ன அஜெண்டால அவங்க உள்ள வந்தாங்கன்னு இன்னுமே அவருக்கு தெரிஞ்சுக்காது. அவங்களுடைய செயல்பாடுகள் வரும்போது ஒருவேளை எல்லாம் சேர்ந்து கூடி கும்மி அடிச்சு தேர்தல் தெருவில் வர்றது கூட நடக்கலான்றது. ஆக மொத்தம் ஏதோ ஒரு சிக்கல்கள் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளேயும் செப்டம்பர் அடுத்த வருஷம் பாதிக்கு மேலே இவருக்கு இருக்கலாம் அப்படின்றது தெரியும். இப்ப அவருக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிருந்தீங்க, அது அவர் முன்னாடியே கணிச்சனாலதான் இப்ப அவர் எங்க போனாலுமே இந்த கருப்பு கலர் கோட்டு போறது இல்ல கருப்பு கலர்ல பொட்டு வச்சுட்டு போறாங்களே, அத ஜோதிட ரீதியா தான் பார்த்து அவர் இதெல்லாம் பண்றாரு நம்ம எடுத்துக்கலாமா? இருக்கலாங்க, கண்டிப்பா இருக்கலாம். அதனாலதான் அவர் ஜோதிடரையே வந்து அவர் வந்து தன்னுடைய அரச பதவியில் கொடுத்து கூட ஆலோசகரா வச்சுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாரு. அவருக்கு நம்பிக்கை அதிகமா இருக்கிறதுனாலதான் இப்ப அவ்வளவு ஈஸியா அவர் வந்து கிறிஸ்தவர் அப்படிங்கிற பேர், அவர் பேரை பாக்குறப்ப கிறிஸ்தவர்னு தெரியும் இல்லைங்களா? அவர் கண்டிப்பா ஒரு கிறிஸ்தவர்னாலதான் ஜோசப் விஜய்னு பேர் வச்சுக்கிறாரு. அப்ப அந்த ஒரு கிறிஸ்தவ மதத்துல இருக்கிறவங்க ரொம்ப இந்த அளவுக்கு நம்பிக்கை, உங்களுக்கு முஸ்லீம் மதத்துல இருக்கிறவங்க கூட இந்த மாய மந்திரங்கள் மேல நம்பிக்கைகள் இருக்கு, கொஞ்சம் பிளாக் மேஜிக் மேல நம்பிக்கை இருக்கு. ஏன்னா என்னுடைய அனுபவத்துல நிறைய முஸ்லீம்கள் அந்த மாதிரி மேஜிக்ல பாக்குறோம். கிறிஸ்தவத்துல இந்த மேஜிக் அப்படிங்கிறதோ இல்ல வசிய மருந்துகள் மேலேயோ யாருக்கும் அவங்க நம்பிக்கை. ஆனா அவரே கருப்பு போட்டு அரகஜா வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்காரு. அது அரகஜா வைக்கிறது வந்து வெளியே தெரியாம வைப்பாங்க நிறைய பேர், அங்கங்க வசிய மருந்து தடவை. இவர் நெத்திலேயே நடுநெத்திலேயே வச்சுட்டு உட்கார்ந்துருக்காருன்றப்ப அவருக்கு இன்னுமே கொஞ்சம் ஏதோ ஒரு குழப்பம். ஒருவேளை ஜோசியர் வந்து அவருக்கு ஐடியா கொடுத்துருக்கலாம். அதுக்கப்புறமா வந்து இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப சமீபத்துல திருச்சியில பேசுறப்ப கூட நான் போட்டிருக்கக்கூடிய கருப்பு கோட் அப்படிங்கிறது நான் ஏன் சாதாரண ஆளு கோட் போடக்கூடாது, அவர் சாதாரண ஆளு இல்லையே. யார் பேசலாம்னா இப்ப திருமாவளவன் வந்து கோட் சூட் போட்டு ஒரு பேரணி வச்சார். ஏன் வச்சாரு அப்படின்னா, ஏன் கோட் சூட் போடுறது உயர்வானதா இருந்தா நாங்க உயர்வானவங்களாக இருந்துட்டு போறோமே, அது தப்பு இல்லை. ஏன்னா அவங்க வந்து அவங்க தாழ்த்தப்பட்டவங்கன்ற வார்த்தையெல்லாம் அவங்க பயன்படுத்துறதுக்காக சொல்ல, அவங்கள சமூகம் வந்து என்ன பண்ணிருக்குது, அவங்கள டவுன் பண்ணி முன்னாடி இருந்த சமூகம் வச்சிருந்துச்சுன்னு நம்பப்படுது. அப்ப நான் என்ன டவுன் இருக்கணும், நான் உயர்வான இடத்துக்கு வரேன்டான்னு சொல்லிட்டு நீ எதை உயர்வா நினைக்கிறேன் அதை நான் போட்டுக்கிறேன். அப்ப அதனாலதான் பாரதியார் என்ன செஞ்சாரு, எல்லாருக்கும் பூணூல் போட்டு விட்டாரு. பூணூல் தானே உனக்கு ஒரு உயர்வு, எல்லாருக்கும் பூணூல் போட்டு வரான்னு போட்டு விட்டாரு. அப்ப யாரெல்லாம் கீழே இருக்கிறாங்களோ, கீழே இருக்கிறதா நம்பப்படுறாங்களோ அவங்களை எல்லாம் உயர்த்துறதுக்காக உயர்ந்தவனுடைய அடையாளங்களை போடுறது அப்படின்னு நம்பப்படுது. அப்ப திருமாவளவன் கோட் சூட் போட்டு எல்லாரும் ப்ளூ கலர் போட்டா போட்டு திருச்சிக்கு பதில் போட்டுறாங்க. அது மாதிரி போற விஜய் தான் உயர்வானவராக ஆல்ரெடி இருக்கிறாரு. அவர் எவ்வளவு பெரிய டாப்ல இருக்கிறாரு, பினான்சியலான சரி எல்லாத்துக்கும் அவர் ஒரு இதா அவரு கோட் சூட் போட்டுதான் தன்னுடைய உயர்வை காப்பாற்றணும்னு அவசியம் இல்ல. இன்னொரு விஷயம், அவர் கோட் சூட் போடாதால் கிடையாது. எல்லா படத்துலயும் பாட்டுக்கு 5 கோட்டு போடுறாரு இல்லைங்களா? ஒவ்வொரு 5 பாட்டுக்கு ஒவ்வொரு படத்துலயும் 5 பாட்டுக்கு 5 கோட்டு ஒவ்வொரு இது, அப்ப 25 கோட்டு ஒரு படத்துக்கு போட்டுறாரு. அவர் அதை போட்டு ஒன்னும் பெருசா இல்ல. ஒருவேளை இப்ப இந்த கோட் செட் போட்டு சட்டப்பேரவையோ அந்த ஒரு கமிட்டியோ இல்லைன்னா ஒரு ஃபார்ம் பண்றது அதுக்கு லீடா இருக்கிறது வந்து சில நாடுகளுடைய, முஸ்லீம் நாடுகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பொதுவாகவே வந்து அவங்களுக்குன்ற சில உடைகள் இருக்கும். ஆனா கிறிஸ்தவ நாடுகள்ல மேக்சிமம் வந்து இந்த பார்லிமெண்ட் இந்த மாதிரி இடங்கள்ல என்ன ட்ரெஸ் போட்டிருப்பாங்க பாத்திருக்கீங்களா? அரசியல் சாசனங்கள் எடுத்து அரசியலுடைய நிகழ்வுகள் சபைகள் என்ன போட்டிருப்பாங்க? அப்ப அவர் வேற ஏதோ ஒரு விஷயத்த வெளிப்படுத்துறாரு. அப்ப இவர் வந்து வேற தன்னை வந்து உலக இதாகவோ இல்லைன்னா அவருக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கலாம். கோட் செட் போட்டா நம்ம வேற ஒரு இது மாதிரி அந்த மாதிரி கொண்டு வரலாமே தவிர கோட் செட் போடுறது வந்து அவருடைய ஐடியாலஜியா இருக்கலாம். ஆனா அவர் விருப்பமா இருக்கலாம். யாரு கேட்க போறா, நான் வந்து இந்த இடத்துல ஒர்க் அவுட் செட் போட்டுருக்கேன், இதுக்கு ஏதாச்சும் காரணம் தேவையா? சொல்ல தேவையில்லை, எனக்கு பிடிச்சிருக்கு போட்டுருக்கேன்னு சொல்லிட்டு போயிடலாம். அதுக்கு ஒரு சாயம் போற தேவையில்லை. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா கருப்பு கோட், அது வந்து நான் சார்ந்து இருக்கக்கூடிய கொள்கை கொண்டது. அப்ப பெரியாரிசத்தை அவர் கொஞ்சம் முன்மொழிகிறாரு அப்படின்றப்ப பெரியாரிசம்ங்கிறது வந்து கடவுள் மறுப்பு கொள்கை. அப்ப அவர் வந்து எலெக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறமா அவர் திருச்சிக்கு பக்கத்துல ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தார், மொட்டி போட்டுக்கிட்டே போனார். இதை பெரியாரிசம் வலியுறுத்தல. பெரியாரிசம் வந்து இந்த விஷயங்களை வந்து இன்னுமே அசிங்கப்படுத்தி வேணான்னு சொல்லுது. அதை முடிச்சுட்டு சாய்பாபா கோயிலுக்கு போனாரு, முருகன் கோயிலுக்கு போனாரு. அப்ப இதை பெரியாரிசம், அப்ப அது பெரியாரிசம்னா இது பெரியாரிசம் இல்ல இல்லைங்களா? அப்ப ஒருவேளை அவர் என்ன செஞ்சிருக்காங்க, எல்லா மதமும் சம்மதம் சொல்லி வெளிப்படுத்திருக்காங்க இல்லைங்களா? அது கூட நம்ம பாசிட்டிவா எடுக்கணும். அப்ப அவர் எல்லா மதமும் சம்மதம் அப்படின்னா இங்க போயிட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க போயிட்டு அப்புறம் ஒரு மாஸ்க்கு போய் பண்ணிட்டு அட்டன் பண்ணியிருந்தாருன்னா அவர் எல்லா மதங்களையும் சம்மதமாக எடுக்கிறாருன்னு சொல்லலாம். ஆனா அவர் சார்ந்த 2 தான் இருக்கு. அவர் இந்த மதத்தை சாரல. ஏன்னா அவங்க அம்மா வந்து ஹிந்து, அப்பா வந்து கிறிஸ்டியனா, 2ஐயும் சார்ந்திருக்காரு. அப்ப அவர் ஆல்ரெடி ஒரு ஐடியாலஜி வச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு என்னன்னா வலதுசாரின்னு சொல்றாங்க. வலதுசாரி கொள்கைகள் அப்படிங்கிறது வந்து ஒரு கடவுள் நம்பிக்கையுடைய அந்த அப்படின்றப்ப அவர் ரைட் பார்ட்டியா தன்னை வெளிப்படுத்துறாரு. ஆனா கோட் செட்ல லெஃப்ட் பார்ட்டின்னு பேசுறாருன்றப்ப அது கொஞ்சம் இடையூறு
விளைவுகள் இருக்கு. அப்ப இந்த அரசியலா பார்க்கும் பொழுது அவருக்கு யாரோ ஒருத்தவங்க இந்த மாதிரி ஒரு உடை சம்பந்தமான விஷயங்கள், உருவ சம்பந்தமான விஷயங்கள், இந்த மாந்திரிகம் வசியம் சம்பந்தமான விஷயங்களை பின்னால இருந்து சப்போர்ட் பண்றாங்க. அதுக்கு ஜோசியர் காரணமா இருக்கலாம்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க கேட்கறது ஒருவேளை இந்த பயத்தினாலதான் இருந்திருக்காரோ அப்படிங்கிற பட்சத்துல ஒருவேளை அவர் ஜோசிக்காரன்னு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் போடுறதுனால ஒன்றும் மாறாது. அப்ப ஆல்ரெடி அங்க என்ன இருக்கோ அது நடக்கும் ஜாதகத்துல. இதுக்கு சாத்தியம் இருக்கு. அது ஆனா இப்படித்தான் நடக்கும். நம்ம காலங்களை என்ன செய்ய முடியாதுங்க, அனுமானிக்க முடியாது. இப்ப என் ஜாதகத்துல இருக்கக்கூடிய விஷயம் உங்க ஜாதகத்துல கூடிய விஷயங்கள் இதே மாதிரி இன்னொருத்தருக்கு நடந்திருக்குது, உங்களுக்கு நடக்குன்னு சொல்லலாம். ஆனா இப்ப ஒரு அரசியல் மாற்றங்களை ஒரு ஜோசியர்னால என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்படி அரசியல் மாற்றம் இப்ப இதே மாதிரி சின்ன குழந்தை எல்லாம் சொல்லி யார் ஓட்டு போட்டா இதுக்கு முன்னால இல்ல. அப்ப எல்லாமே புதுசா நடக்கும். காலங்கள் மாறிட்டே இருக்கப்ப இது இப்படித்தான் நடக்கும்னு எங்களால அனுமானிக்க முடியாது. ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். எனவே இந்த ஆட்சி நடப்பதுல, பொதுவாக இந்த ஆட்சியை கொண்டு போய் சேர்க்கறதுல, இதை திறம்பட நடத்துறதுல, ஏன்னா இப்ப நான் முதலமைச்சரானா கூட என்னால ஆட்சி நடத்திட முடியும். ஏன்னா ஆட்சியை முதலமைச்சர் நடத்தல. முதலமைச்சருக்கு நிறைய செயலாளர்கள் இருக்காங்க, நிறைய சிவில் சர்வீஸ்ல படிச்சவங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சவங்க தான் ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. அப்ப அவங்களை ஒருங்கமைச்சு அவங்களுக்கு ஐடியா கொடுத்து அவங்கள நான் என்னுடைய யூனிக்னஸ் அதுல இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சிருவாங்க. இப்ப நான் வேற ஒண்ணும் இல்லைங்க, நான் வரேன் வந்தோடனே நான் ஜெயலலிதா அம்மா கொடுத்தாங்க இல்லையா மிக்சி, அதை நாளைக்கு இருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவங்க ஏன் போட்டோ போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சப்ஜெக்ட் தான் நம்ம ஒரு முதலமைச்சர் சொல்றோமே, அதை எப்படி டிஸ்பியூட் பண்ணணும், அதை எப்படி டிசைன் பண்ணணும் எல்லாமே அரசு அதிகாரிகள் பாத்துக்குவாங்கன்றப்ப அரசு அதிகாரிகளுடைய அந்த என்ஜினுடைய தன்மையில இந்த அரசு இயந்திரம் ஓடும். ஆனால் இதுல இவங்க செய்யக்கூடிய முடிவுகள் இவருக்கு தனிப்பட்ட விஷயத்துல ஏதாச்சும் ஒரு தொந்தரவு கொடுக்கதான் செய்யும் பார்க்க முடியுது. பாப்ப வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம இப்ப பாக்குறது எல்லாமே ஒரிஜினல் ஜாதகமான நம்மளுக்கு தெரியல. 3 ஜாதகம் பார்த்திருக்கோம். இந்த எல்லா ஜாதகம் பாக்குறப்ப நம்ம இன்னும் 2 பேரும் மறந்துட்டோம். ஸ்டாலின், உதயநிதி மறந்துட்டோம். அவங்களும் இங்க பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போறவங்க தான். அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா இனிமேல் இந்த ஒரு லோக்கல் பாடி எலெக்ஷன் அவங்களும் கொஞ்சம் போர்ஸா இறங்குவாங்க. இப்போ பாப்போம். இப்ப 2 முனை போட்டி போய் 4 முனை போட்டி ஆயிடுச்சு. இதுல அண்ணாமலை அப்படிங்கிறவர் அவருடைய போட்டி, அவருடைய அந்த அரசியல் அப்படிங்கிறது குறை சொல்லக்கூடிய அரசியலா வேணா கொஞ்சம் மூவ் பண்ணலாம். ஏன்னா அவரால் எதையுமே என்ன செய்ய முடியாதுங்க. இப்ப ஒரு வேலை ஏதாச்சும் ஒரு முயற்சிகள் செய்யறதா இருந்தாலும் இப்ப டிஎம் கிட்ட ஒரு 75 எம்எல்ஏ இருக்கிறாங்க, ஏடிஎம் கிட்ட ஒரு 55 எம்எல்ஏ இருக்காங்க, தாவ கேட்ட ஒரு 108 எம்எல்ஏ இருக்காங்க. இவங்க என்ன வேணாலும் செய்ய முடியும். ஆனா அண்ணாமலை ஜாதகம் அவரை வச்சு அவர் எதுவும் செய்ய முடியும். ஆனா என்ன செய்யலாம், நான் இப்படி செய்ய போறேன், அப்படி செய்ய போறேன், இல்லன்னா இப்படி நடக்கணும், அப்படி நடக்கும், இந்த தவறுகள் நடக்கும்ன்றது சொல்லாமே தவிர வேற எதுவும் அவரால் செய்ய முடியாது. ஆனால் பார்ப்போம், இது ஒரு பெரிய பாலிடிக்ஸ் கேமா இருக்கலாம். ஒரு பெரிய பாலிடிக்ஸ் கேம் நடக்கும். ஏன்னா எதிர்பார்க்காத ஒண்ணு நடந்துருச்சு. இப்ப எல்லா கட்சிகளும் இப்ப என்ன முயற்சியில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்டேட்டஸை தக்க வச்சுக்கணும். ஏன்னா கட்சி உடஞ்சிட்டே இருக்கு. எல்லா கட்சி, பிஜேபி முதற்கொண்டு, டிஎம்கே முதற்கொண்டு, ஏடிஎம்கே வரைக்கும் எல்லா கட்சிகளும் உடையுது. காரணம் என்னன்னா இந்த பக்கம் எம்டியா இருக்கு. இடம் நான் சொல்றது தாவேகா எம்டியா இருக்கு. எம்எல்ஏ ஃபில் ஆயிட்டாங்க, எல்லாமே ஃபில் ஆயிட்டா கூட அங்க லோக்கல்ல பாலிடிக்ஸ் பண்றது இல்லைங்களா. நான் திருப்பி சொல்ற மாதிரி அவர் ஏதோ ஒரு அவருடைய அந்த கவர்ச்சி, அவர் கவர்ச்சி இல்லைன்னு சொன்னா கூட அவர் மேல கவர்ச்சினால ஓட்டு போட்டாங்க. கவர்ச்சின்னு தவறான கவர்ச்சி. அவர் ஒரு தலைவர், அவர் ஒரு நல்ல ஹீரோ. ஒரு பொண்ணு சொல்லுச்சு அண்ணன் காசு தான் கொடுத்து செலவு பண்ண போறாரு, அவரை கவர்மெண்ட் காசை செலவு பண்ண போறாரு, அண்ணன் காசு தன்னுடைய காசை கொடுக்க போறாருன்றது ஒரு கவர்ச்சி தானே. அந்த கவர்ச்சியில வந்துட்டாரு. ஆனா அந்த கவர்ச்சியை அரசியல் படுத்துவதற்கு கீழே ஆள் வேணும். அந்த ஆளுங்க ஓட்டு கேட்கறது எனக்கு எங்க ஏரியா ஓட்டு கேட்டு வரல, அதான் விழுந்துருச்சு ஓட்டு. ஆனா இப்ப லோக்கல்ல ஒவ்வொரு தெருவுலையும் அந்த பிரச்சனையை பேசுறதுக்கு தாவேகா உறுப்பினர் தேவை. இப்ப போற தாவக உறுப்பினர்கள் யாருன்னா ஆல்ரெடி டிஎம்கே, ஏடிஎம்கே வேற கட்சியில இருந்தவங்க போறாங்க. அது போயிடக்கூடாது, நம்ம கட்சி காலியாயிடக்கூடாதுன்னு சொல்லி இப்ப கொஞ்சம் பாலிடிக்ஸ் நடக்கும். இது எல்லாமே செட்டில் ஆகுறதுக்கு இன்னும் ஒரு ஆகஸ்ட் வரைக்கும் எடுத்துக்கும். ஏன்னா கிரக நிலைகள் ஆகஸ்ட்ல சனி வக்ரமாகுது. அது வரைக்கும் இந்த குழப்பங்கள் இருக்கும். அதுக்கப்புறமா தான் கேம் பிரச்சனையாக மாறும். அப்ப நம்ம பார்க்கலாம் எல்லாத்தையும். சார் இப்ப இருக்கிற நம்ம காலகட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா வருங்காலத்துல விஜய் விசஸ் உதயநிதி அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேச்சுவார்த்தைகள் வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேர் ஜாதகத்தை வச்சு வருங்காலத்துல யார் அதிகமா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் சார்? இந்த 5 வருஷத்துக்கு இவரோட ஆட்சி, இவர் ஆட்சி பண்றாரோ தாவேகா ஆட்சி பண்ணும். இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. ஆனா இடையில ஒரு குழப்பம் வரலான்னு சொல்றோம். அப்ப இவங்க 2 பேரும் வேற கேம் ஆட முடியாது. யாருங்க அண்ணாமலையும் கேம் ஆட முடியாது. டிஎம்கே என்ன செய்யறாங்கன்னா எதிர்கட்சியாக இருந்து தங்களுடைய செயல்பாடுகளை இன்னும் வீரியமா மக்களுக்கு நலன் செய்யறதுக்கான முயற்சியாக இவங்க இறங்கலாம். ஏன்னா இப்ப இவங்களுக்கு பதில் சொல்ல தெரியல. யாருக்கு நாங்க இப்ப டாஸ்மாக் பார்த்தூர் 10 ரூபான்னு பாடினாரு. இப்ப அதே 1.5 மாசம் ஆச்சு, 1 மாசம் ஆச்சு இல்லைங்களா. அவரை ஆட்சிக்கிட்டு 1 மாசம் ஆயிடுச்சு. ஆனா அந்த 10 ரூபாய் எதுக்கு வாங்குறாங்கன்னு இது வரைக்கும் எவனுக்குமே தெரியல. இவரும் முடிவு பண்ண முடியல. இப்ப ஒரு 711 கடை அடக்கிறதா சொன்னாங்க. ஆமா 710 இப்ப அடைச்சாங்கன்னு தெரியல. ஒரு ஜியோ பாஸ் ஆகணும்னா என்ன அர்த்தம்? ஜியோ பாஸ் ஆகி 1 மணி நேரத்துல என்ன செஞ்சிடணும்? அடைச்சிடணும். ஸ்டாக் இருக்க வரைக்கும் விற்கணும்ன்ற அவசியம் எதனா மளிகை கிடையாது. ஸ்டாக் இருக்க வரைக்கும் விற்கிறது இல்லைன்னா அந்த கடை மட்டும் அந்த 711 கடையில கூடிய ஸ்டாக் சிப் பண்ணா முடிஞ்சு இல்லையா. ஒரு செகண்ட் இப்போ ஆர்டர் ஆன உடனே இது நம்ம காந்தி தண்டி யாத்திரை ஆரம்பிச்சாரு. காந்தி தண்டி யாத்திரை ஆரம்பிக்கிறது கொஞ்ச நாளைக்கு முன்னால எல்லாத்துக்கும் ஃபேக்ஸ் அனுப்பிச்சிட்டாங்க. தண்டி யாத்திரை கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஏதோ ஒரு உப்பு சத்தியாகிரகம் ஏதோ ஒன்று கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப இவங்க கேன்சல் பண்ணி மெசேஜ் அனுப்பி போய் சேருக்கு 1 வாரம் ஆகும். ஆனா அன்னைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்னன்னா மெசேஜ் போவாது. இப்ப அப்படி இல்ல.
அது அரசு ஆணை இல்லையா, எல்லாத்துக்கும் மெயில் இருக்கு, ஃபேக்ஸ் இருக்கு. அந்த இடத்த க்ளோஸ் பண்ணு அப்படின்னா போலீஸுக்கு அடிச்சோம்னா போலீஸ் 50 போலீஸ் போய் எல்லாத்தையும் விரட்டி அடிச்சுட்டு சட்டம் மூடிட்டு லாரியில ஏற்றி அடுத்த கடையை ஷிஃப்ட் பண்ணிடலாம். 711 கடையவே 21 நாளா மூட முடியல. அப்ப இந்த அரசியல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம 10 ரூபாய் எதுக்கு நின்னு தெரியல. 20 ரூபா வாங்குறேன்னு ஒருத்தன் போடுறான், 40 ரூபா ஒருத்தன் போடுறான். ஒருத்தன் என்ன சொல்றான்னா ஸ்டிக்கர் ஒட்டி அந்த பாட்டில் இப்ப வந்து நீங்க சதுரகிரிக்கு மலைக்கோ வெள்ளிங்கிரி மலைக்கோ எந்த மலைக்கு போனாலும் தண்ணி பாட்டில் எடுத்து போனா என்ன செய்வாங்க தெரியுங்களா, உள்ள போறப்ப 20 ரூபாய்க்கு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க. 20 ரூபா கொடுக்கணும் அந்த ஸ்டிக்கருக்கு. அந்த 20 ரூபாய் ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க. ஒட்டிட்டு நீங்க அந்த மலைக்கு பாட்டில் எடுத்து போயிட்டு கொண்டு வந்து அந்த பாட்டில் ஸ்டிக்கரோட கொடுத்தீங்கன்னா என்ன செய்வாங்கன்னா அந்த 20 ரூபாய் ரிட்டர்ன் கொடுப்பாங்க. காரணம் என்ன, அதை எடுத்துட்டு வந்து தரணும். அந்த மலையில எங்கேயாச்சும் போட்டு அந்த மலை வந்து அசுத்தமாயிடும். ஒருவேளை அவன் போட்டுட்டு போயிட்டான், கொடுத்தவன் போட்டு போயிட்டான், அதை எடுக்கக்கூடிய அந்த துப்புரவு தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா, மலை வரைக்கும் போறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு அந்த சம்பளத்துக்காக வச்சு உதவலாம். இல்ல எவனாச்சும் ஒருத்தன் அந்த பாட்டில கீழே எடுத்து பார்க்கலாம், அதை எடுத்துக்கொண்டு கீழே கொடுத்தா 20 ரூபாய் கிடைக்குன்ற ஆசையிலாச்சும் எடுத்து வந்துடும். அப்ப ஆரம்பத்துல மலையை நாம் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும்னு ஒரு ஸ்கீம். அப்ப என்ன செஞ்சாங்கன்னா பாட்டில எவனாச்சும் குடிச்சிட்டு போதையில இருக்க என்ன பண்றாங்கன்னா சுத்தி கூல் கிரவுண்ட்ல கல்லு மேல போறான், படக்குன்னு உடையுது, காலில் எல்லாம் கிழிச்சுக்குது. அப்ப என்ன செஞ்சாங்க கவர்மெண்ட் எல்லாரும் சேர்ந்து அந்த பாட்டில கொண்டு வந்து திருப்பி கொடுத்தா 10 ரூபான்னு சொல்லி ஸ்டிக்கர் ஒட்டினாங்க. இதைத்தான் 10 ரூபா வாங்குறதா ஒரு சாரார் சொல்றாங்க. அப்ப அந்த 10 ரூபாய் இப்பயும் தான் வாங்கி ஆகணும். அப்ப இந்த பாட்டில் 10 ரூபானுக்கு இவருக்கு முடிவு சொல்ல தெரியல. அப்ப இந்த ஸ்டார்ஸ் மார்க் மூடிட்டேன்னு சொல்லிட்டாரு. திருச்சியில வந்து மூடிட்டேன்னு சொல்லிட்டாரு. 711 கடையை இவங்க வந்து அதுல வந்து ஊழல் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் பண்றாங்கன்னு நான் நினைச்சேன். ஒரு நிமிஷத்துல மூடிட்டேன்னா அந்த கடையை மூட அவருக்கு இன்னும் மெசேஜ் போல. அப்ப இப்படி ஒரு அரசு இருக்கும்போது இந்த அரசை எதிர்த்து அரசியல் பண்றதுக்கு இப்ப உதயநிதி ஸ்டாலின் தான் இருக்காரு. ஸ்டாலின் பண்ண முடியாது. ஸ்டாலின் வந்து அவர் அறிக்கை தான் விட முடியுமே தவிர சட்டப்பேரவையோட பஞ்சாயத்து பண்ண முடியாது. அப்ப இப்ப சட்டப்பேரவை பஞ்சாயத்து பண்றதா இருந்தா இப்ப உதயநிதி ஸ்டாலினுடைய ஜாதகம் வேணும். இப்ப இவருடைய ஜாதகத்திலேயே அதே புதன் 1.25 டிகிரில இருந்து சூரியனை வந்து கெடுக்குது. அப்ப அண்ணாமலை ஜாதகம், எடப்பாடி ஜாதகம், உதயநிதி ஜாதகம், விஜய் ஜாதகம் எல்லாமே அன்ஸ்டேபிளான ஜாதகம், ஒரு நிலையற்ற தன்மை இருக்கக்கூடிய ஜாதகம். ஆனா இவருடைய ஜாதகம் அடுத்த வருஷம் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகேங்களா, உதயநிதி ஜாதகம் அடுத்த வருஷம் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா லீடிங்ல இவர் எதிர்கட்சி தலைவரா வருவாருன்னா கண்டிப்பா முடியாது. எதிர்கட்சி தலைவரா சட்டப்பேரவை இருக்கலாம், நாட்டுக்கு வந்து எதிர்கட்சி தலைவர் யாரு, ஸ்டாலினா தான் இருப்பார். ஏன்னா ஸ்டாலினுடைய அந்த காலம் முடிகிற வரைக்கும் உதயநிதி ஃபார்வர்டுக்கு வர மாட்டார். ஏன்னா வந்தாருன்னா இங்க ஸ்டாலின் ஆயிடுவாருங்க. ஸ்டாலின் டம்மி ஆயிரம் விட மாட்டாங்க, கட்சிக்காரங்க விட மாட்டாங்க, அவங்களும் விட மாட்டாங்க. அப்ப ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவரா சட்டப்பேரவை இயங்குவார். ஆனா வெளியே அரசியல் வட்டாரங்கள்ல கட்சி சார்பாக ஸ்டாலின் தான் பவர்ஃபுல்லா இருப்பாரு. அப்ப ஆனா ஸ்டாலின் ஜாதகம் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கிறோம். அவர் ஜாதகம் இந்த வருஷம் முடிவு வரைக்கும் சரியில்லை. அதனால குளத்தூர்லயே அவர் என்ன செஞ்சாருங்க, தன்னுடைய இடத்தை தக்க வைக்க முடியாம போயிட்டாரு. ஆரம்பத்துல பாக்குறப்ப இந்த அரசியல் அந்த களம் அப்படி உங்களுக்கு நவம்பர் வரைக்கும், செப்டம்பர் நவம்பர் வரைக்கும் உங்களுக்கு இது இப்படியே தான் வரும், குழப்பத்திலேயே தான் வரும். யாரும் எந்த ஒரு லீடும் எடுக்க மாட்டாங்க, இப்படியே குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு இந்த சனி வந்து வக்ரமா இருந்து 8வது மாசம் எண்டுல வக்ரமா, அதுக்கப்புறமா தான் இந்த அரசியல் களங்கள் சூடு பிடிக்கும், அதுக்கப்புறமா பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். அப்ப 3 பேருக்குமே வந்து இப்ப யார் ஜெயிப்பாங்கன்றத பத்தி யோசிக்க தேவையில்லை. ஏன்னா விஜய் தான் ஜெயிச்சுக்கிறாரு. யார் அடுத்த லீடு இருப்பாங்க இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அதை பத்தி யாருக்கும் கவலை இல்லை. யார் இந்த அரசியல் கட்சி தக்க வைப்பாங்கன்னா எடப்பாடி தன்னுடைய இடத்தை தக்க வச்சுட்டு இருக்காரு. ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இயங்குவார், அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. அண்ணாமலை அடுத்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான சோர்ஸ்களை தேடுவார். பிஜேபி ஒருவேளை அண்ணாமலை இறக்கி வேற மாதிரி ஒரு கேம் கூட வெளியே போறவங்க ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்ற அடிப்படையில 4 ஜாதகம் தான் இங்க மேட்டர் சென்ட்ரல் இருக்கிறது. யாருன்னா எடப்பாடி, விஜய், அண்ணாமலையோட ஜாதகம் சென்டர்ல கொண்டு வர தேவையில்லை. ஏன்னா இவர் வந்து புதுசா இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க, அதை பத்தி பேசுறோம். உதயநிதி ஸ்டாலின் 3 பேர் தான். இவங்க அரசியல்ல பெரிய பவரா இருக்கிறாங்க. இந்த 3 பேருடைய ஜாதகம் குழப்பத்துலதான் இருக்குது. முதல்ல நம்ம வாழ்க்கையே கொஞ்சம் குழப்பத்துல தான், இந்த ஒரு 5 வருஷம் ஓட போற புரிஞ்சுக்க வேண்டியதான். ஆனா இந்த குழப்பம் வந்து சில நேரத்தில் நல்லது நடக்கும். நான் 2-3 வீடியோ சொல்லிக்கிறேன். ஒருவேளை விஜய், மாண்புமிகு விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள் நல்ல ஆட்சி நடத்திட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்றது இவர் இல்லாம ஏதோ ஒரு அரசு அதிகாரிகளை வச்சு இப்படிலாம் நல்லா சொல்லிட்டு திடீர்னு சேகுவாரை புக்கு, கார்ல் மார்க்ஸ் புக்கு, லெனின், மார்க்சிஸ்ட், ஏங்கல்ஸ் புக் எல்லாம் படிச்சு, இன்னும் நிறைய சேகுவாரை புக் எல்லாம் படிச்சு பெரிய புரட்சி ஏற்படுத்தி மக்களுடைய மாற்றங்களை பெரிய அளவில் கொண்டு வந்துட்டாருன்னா, அப்படி கொண்டு வந்த ஆட்சிக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா அவர் ஜாதகப்படி அது நம்மளுக்கு ஒரு இழப்பு. அப்ப அவர் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, ஜோசிகாரங்க சொல்றதையோ அரகஜா வச்சோ கோட்டு போட்டு அதை பாதுகாத்துக்கணும். அப்படி ஒன்றும் பாதுகாக்க முடியாது. அப்ப எப்படி பாதுகாக்கலாம்னா, எதிர்கட்சியினுடைய எதிர் அரசியலை டைரக்டா எதிர்கொள்ளணும். எந்த ரிஸ்க்லயும் அவர் மாட்டிக்காம இருக்கிறது முயற்சி செய்யணும். அப்ப ஏதாச்சும் ஒரு வேளை தடங்கள் ஏற்பட்டால், எப்படி ஜெயலலிதாமா தடங்கள் ஏற்பட்டப்ப என்ன செஞ்சாங்க, ஓபிஎஸ் உட்கார வச்சாங்க. ஓபிஎஸ் உட்கார்ந்தாலும் நடந்தது அம்மாவுடைய ஆட்சியா தான். அப்படி ஒருத்தவங்களை ரெடி பண்ணி வச்சுக்கிறது, விஜய் ரெடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா அவருடைய நம்ம வந்து ஜாதக ரீதியாக பேசுறோம். ஒருவேளை ஜாதக ரீதியாக அவருக்கு ஏதாச்சும் ஒரு இழப்புகள் வரலாம், ஒரு தடை வரலாம்ன்றதுனால ரொம்ப நம்பிக்கையான ஒருத்தவங்களை அதுக்கடுத்து கொஞ்ச நாள் ஆட்சி நடத்துவதற்கு இப்ப இருந்தே ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்ப நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, அவரோட கூடிய ஒரு பெண்ணு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது இன்னமும் அது நடந்துட்டு போகுது. நம்மளை பொறுத்தளவுக்கு ஏதோ ஒரு ஆட்சியை தக்க வச்சு ஒருவேளை நல்லாட்சி நடத்துறதாக இருந்தால் அது மக்களுக்கு சரியாக கிடைக்கணும்னா அவருக்கு ஒரு சப்ஸ்டியூட்டா ஒருத்தவங்களை ரெடி பண்ணி வச்சு, நான் இல்லாட்டினா கூட அந்த இடத்தை நான் இருப்பது போலவே நிரப்பக்கூடிய ஒரு ஆள் அங்க இருந்துட்டாங்கன்னா
இந்த ஆட்சியை சந்தோஷமா கொண்டு போயிடலாம், மக்களுக்கும் நல்லது நடக்கும். இல்ல அங்க ஒரு லோக்கல்லே பாலிடிக்ஸ் நடக்கும்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல பெரிய பிரச்சனையை இந்த மக்களும் சந்திப்பாங்க. ஏன்னா இவர் ஒருவர் நல்லாட்சி கொடுத்தா மக்களுக்கும் தானே அது இழப்பு. அதனால நடக்கக்கூடிய கேமை பார்ப்பேன். ஏன்னா அரசியல்ல காலங்கள்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. இந்த அரசியல் நிகழ்வுகள் என்பது காலத்துக்கு புதுசு. எப்பயுமே எல்லா அரசியல் தலைவர்களும் காலத்துக்கு புதிதவர்கள். அதனால ஜோசிக்காரங்க எல்லாத்தையும் கணிக்க முடியும். அப்ப நம்ம பாக்குறது இந்த ஜாதகங்கள் ஏதோ ஒரு குழப்பத்தை கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்கணும். ஓகே சார், இவ்வளவு நேரம் ஒரு அரசியல்வாதியுடைய ஜாதகத்தை வச்சு அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும்ட்டு நிறைய விஷயங்கள் கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. இப்ப இருக்கிற அரசியல்வாதிகளுடைய ஜாதகத்தை வச்சு இப்ப இருக்கிற அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும், வருங்காலத்துல எப்படி இருக்கும் கூட சார் நிறைய விஷயம் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.